ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ டாடா சீராங்கிறது வைரலாக போயிட்டுருக்குங்க. அந்த பிராண்ட் பேரே வைரலாக போயிட்டுருக்கு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, சீரா எப்படி இருக்குது, வாங்கலாமா, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டாப் லெவல் வேரியண்ட்டை சண்டிகரில் ரிவ்யூ பண்ணிட்டோம், டிரைவ் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஆனால் அது டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் ஆட்டோமேட்டிக்ஸ் மட்டும்தான். ஓகே, கூடிய விரைவிலேயே உங்களுக்கு மேனுவலாக ரிவ்யூ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதை தொடர்ந்து உங்களுக்கு வேரியன்ட்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அட்வென்ச்சர் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தோங்க. அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நல்ல வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான வேரியண்ட்டாக இருந்தது அட்வென்ச்சர் வேரியன்ட் டாடா சியரா. ஆனால் பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பேஸ் வேரியன்ட் எப்படி இருக்குது, வாங்கலாமா, ரிவ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ டாடா சியராவோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட். ஸோ இது ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸ்மார்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த வேரியண்ட்டில் என்ன ப்ரைஸ் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் அண்ட் டீசல் மேனுவல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பெட்ரோல் மேனுவல் இது நான் டர்போ பெட்ரோல் மேனுவல். இது 11,49,000 11,49,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே டீசல் மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,99,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைசிங்க்கு கொடுத்துருக்காங்க டீசல் மேனுவல். ஆல்ரைட், இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,30,000 ரூபாய்ங்கிறது ஆன் ரோட் பிரைஸாக இருக்குது பெட்ரோல் மேனுவல் மாடலுக்கு ஸ்மார்ட் ப்ளஸ். அதே டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,14,000 ரூபாய் ஆன் ரோட் அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டீசெண்டான ப்ரைஸாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது விலைக்கேற்ற பணியாரமாக பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் டாடா சீரா பேஸ் லெவல் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA டாடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. டாடா சீரா மட்டும் இல்லை, எனி டாடா கார் நீங்கள் வாங்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் SGA டாட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டாடா சீரா ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாடா சியரா உடைய பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் ப்ளஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ் வேரியன்ட்ஸுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்கறதில்ல. பெட்ரோல், அதுவும் நான் டர்போ பெட்ரோலோட உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் டர்போ டீசல் என்ஜினோட மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்னு 2 வருஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் தான் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் ஆட்கின்சன் சைக்கிளில் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் மைலேஜ் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம். ஆனால் என்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்தாலும் அது டீசெண்டாக இருக்குங்க. 106 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஒன்லி. ஓகே, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி தான் இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த புது 1.5 லிட்டர் ரெவோட்ரான் என்ஜினோடைய என்ஜின் நோட் கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ டாட்டாவுடைய முதல் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் 1.5 லிட்டர் என்ஜின். ஓகே, ஐடியில் நல்லா நாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஒரு ரெவ் பண்ணலாமா? ஓகே, ஸோ நல்ல ஓரளவு நாய்ஸ்லெஸ்ஸாக தான் எனக்கு படுது. ஓட்டும்போது நல்லா இன்னும் ரீஃபைண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபினுக்குள்ளே ஆக்சுவலி உட்காந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தமாக நாய்ஸ் லெவல்ஸ் இல்லை. இங்கே என்ஜின்லேயே நீங்கள் பார்க்கலாம், வைப்ரேஷன்ஸ் ஆக்சுவலி விசிபிளாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கிரையோஜெட் டர்போ டீசல் என்ஜின் கொடுக்குறாங்க. CRDI டெக்னாலஜி தான். இந்த டர்போ டீசல் என்ஜின் பார்த்தீங்கன்னா 118 PS கிட்ட மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸோட 260 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. மைலேஜ் அப்படின்னா டீசல் தான். அதுவும் இந்த கேட்டகரியில் டெஃபாயில் ஆட் ப்ளூ ஊற்ற அவசியம் இல்லாத டீசல் என்ஜின் இந்த வண்டிக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு ஹைலைட்டாக இருக்குது டாடா சியராவை பொறுத்தவரை. ஆல்ரைட், அதுக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது.
ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக லுக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் டாடா சியராவோடைய அந்த சிக்னேச்சர் ஐகானிக் டிசைன் லாங்குவேஜ் அவங்க விட்டு கொடுக்கலைங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம், சியரா அப்படிங்கிற லோகோ வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேயுமே அது வருது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், கூடவே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபுல் எல்இடி செட்டப் தான். அதில் அவங்க காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி கிளாசி பிளாக் ஃபினிஷில் தான் மேலே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பம்பர்லேயுமே ஃபுல்லி கிளாசி பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம், பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கு. என்னென்னா இந்த பேஸ் வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து எல்இடியாக நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டியோடைய அந்த ஐகானிக் டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வண்டி வந்து 4.3 மீட்டர்ஸ் ஓவரால் லென்த் வருது. நல்ல பெரிய வண்டி தான். ஸோ ஹியூண்டே கிரெட்டாவுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வண்டி. ஆனால் இதனுடைய டிசைன் தாங்க மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, காரணம் அந்த 2 டோர் லுக் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த வேரியண்ட்லையுமே நீங்கள் பார்க்கலாம், அந்த சி பில்லரை வந்து ஃபுல்லி பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பி பில்லர் நல்ல ஃபேட்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து ஃபுல்லி கிளாசி பிளாக் பண்ணதுனால ஒரு விண்டோ லுக், ஓப்பன் விண்டோ லுக் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடைக்குது. பட் இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியன்ஸில் எதிர்பார்த்தது போலவே உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃப், கிளாஸ் ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லி மெட்டல் ரூஃப் தான், அதுவும் கார்ருகேட்டட் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, கார்ருகேஷன் செக்ஷன். இது வந்து வண்டியோடைய ரூஃப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார்ருகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சியரா அப்படின்னாலே அந்த 2 டோர் லுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கிளாஸ் இல்லைனாலும் அது பார்க்குறது கிளாஸ் மாதிரி இருக்கிறதுக்காக பிளாக் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். மற்றபடி சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி நார்மலாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே அட்வென்ச்சர் வேரியண்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஃபெமிலியரான லுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஓஎஸ் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸுங்கிறது இந்த வேரியண்ட்டில் இல்லை. பியூர் ப்ளஸ் வேரியண்ட் வரைக்குமே ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது. அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த வகையிலுமே இந்த வேரியன்ட்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஓவரால் இந்த 3 டோர் லுக். என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கிளாசி பிளாக் ஓஆர்விஎம்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இந்த நைட்டில் யூஸ் ஆகிறதுக்காக இல்லுமினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமன். அதுபோக சைடு பாடி கிளாடிங்ஸ் எல்லாமே கிளாசி பிளாக்ல இருக்குது. அது நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய லுக் மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. என்னென்னா வீல்ஸ், ஓகே, மேஜர் வித்தியாசம் வீல்ஸ் தாங்க. அதை பற்றி பேசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, நீங்கள் நினைக்கிறது எனக்கு காதில் விழுகுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது வீல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ், நார்மல் ரெகுலர் ஸ்டீல் வீல்ஸ் தான். வீல் கவர் கூட கொடுக்கலாமுங்க. டயர் சைஸ் ஆனால் நல்லா தாங்க இருக்குது. 17 இன்ச் டயர்ஸ் தான். ஸோ 215/65 R17 அதுதான் டயரோடைய சைஸாக இருக்குது. நம்ம ஊருக்கு இந்த டயர் சைஸ் வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். டயரோடைய செக்ஷன் நல்லா இருக்குங்கிறதுனால கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. அதுபோக உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் உண்டு. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அண்ட் பிரேக் டிஸ்க் வைப்பிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏராளமாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரியரில் செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பின்னாடி ஷாக் அப்சார்பர்ஸ் நார்மலாக இருக்குது. இதில் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பர்ஸ் எல்லாம் இல்லை. அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் நார்மலாக மீதி வேரியண்ட்ஸில் ரெகுலர் செமி இண்டிபெண்டன்ட் ரியர் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு மெக்ஃபியர்சன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் கிடைக்கும். ஓகே, வண்டியோடைய ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காரோடைய லெஃப்ட் சைடில் இருக்குது ஆஸ் யூஷுவல். பின்னாடி இருக்கிற ஸ்பாய்லர் நீங்கள் பார்க்கலாம், டாப் அண்ட் வேரியண்ட்டோட லுக் மாதிரியே நீட்டாக இருக்குது. கிளாசி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற லேயர் வந்து கிளாசி பிளாக்ல இருக்குது, மேலே பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் லுக் நல்லாவே நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ரியரில் சர்ப்ரைசிங்லி பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் கனெக்டட் எல்இடி எலிமெண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து எல்இடிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணலை. பின்னாடி ஆஸ் யூஷுவல் பெரிய டாட்டா லோகோ, பெரிய போல்டான சியரா பிராண்டிங் அதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா எதிர்பார்த்தது போலவே என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸில் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இல்லை. வைப்பர் நார்மலாக இங்கே மேலே இருக்கும் இல்லையா, அதுவுமே இல்லை பாருங்கள். இது நார்மலான ஒரு ரெகுலர் ஃபுல்லி பிளாங்க் ஸ்பாய்லர் தான். இதுக்குள்ளே வைப்பர் கிடையாது. ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகரும் இல்லை. அண்ட் ரியர் கேமராவும் கிடையாது. ஓகே,
கேமரா இல்லை, அது எதிர்பார்த்த விஷயம் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. ஆனால் ரியர் பம்பரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. கிளாசி பிளாக்ல தான் ரியர் பம்பரும் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட். அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓவரால் எல்லா ஆங்கிளையும் பார்க்கும்போது இது ஒரு டிப்பிக்கல் டாடா சியராவோடைய அந்த ஐகானிக் டிசைன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியுது. பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பியூர் கிரே கலரில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்தது கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் பேஸ் லெவல் டாடா சியரா வேரியண்ட்டோட கேபின் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்மார்ட் கீஸ் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபாலோ மீ ஹெட் லேம்ப் அண்ட் பூட் அன்லாக்கிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸ்டார்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் அப்படியே பார்த்த உடனே தெரியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் நைஸ். இந்த கேபினை பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிரைவர் டோர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் டெக்ஸ்சர் பிளாஸ்டிக் மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே சாஃப்ட்டுங்க. பேஸ் வேரியண்ட்லையுமே இங்கே டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் பார்த்தோம். அதே மெட்டீரியல் டோர் ஒரு முக்கால்வாசி டோருக்கு அந்த மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ தொடர இடம்லாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஆம்ரெஸ்ட் ஏரியாலையுமே இங்கே பிளாக் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கை வைக்கிற இடமுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே கிளாசி பிளாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் இருக்குது. ஆனால் ஃபோல்டிங் இருக்கா, அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். 4மே பவர் விண்டோஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம். டிரைவர் விண்டோ பட்டனுக்கு மட்டும்தான் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, பேக் லைட்டிங். இதுக்கு மேலே நீங்கள் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா அதில் 4 விண்டோக்குமே இந்த மாதிரி லைட்டிங் அந்த லைன் ஒன்று வரும். ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் அது இல்லை. அது ஒன்று மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒன் டச் டவுன் அண்ட் அப் இருக்கா, அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி டோரில் நீங்கள் பார்க்கலாம் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் அம்ப்ரெல்லா ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு இந்த ரெட் கலர் வார்னிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீட். அண்ட் ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பிளாங்காக தான் இருக்குது. நீங்கள் தான் ப்ரொவிஷன் எல்லாம் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர்ஸு நார்மலாக ஸ்பீக்கர்ஸ் வராது பேஸ் வேரியண்ட்டில். ஆனால் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா? இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ நார்மலான டிரைவர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் நீங்கள் ஆக்சுவலி பார்க்கலாம். கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாக தான் இருக்குது. அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் பார்த்தா அதே சீட்ஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலே பிளாக் ஃபேப்ரிக், கீழே உங்களுக்கு இந்த டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க கிரே கலரில். ஆனால் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸ்டில் ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சீட்ஸை பொறுத்தவரை. சைஸு ஓகே. இப்போ உள்ளே உட்காருவோம். ரைட். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம், என்னோடைய வியூக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஹைட்டுக்கு. ஸோ இதோ என்னோடைய வியூ, இது நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஆனால் இப்படி நான் உட்காந்தேன்னா நல்ல ஹைட் இருக்குது. ஓகே, இது வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாலுமே என்னுடைய ஐ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு, ஸோ ஐலைன் வியூ ஆஃப் சைட்டுக்கு பானட்டே எனக்கு ஃபுல்லாகவே நல்லாவே தெரியுது. ஸோ நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஹைட்டாக மேலே உட்காந்த மாதிரி இருக்குது. காரணம் டேஷ்போர்ட் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அதே நான் டிரைவர் டோரையும் க்ளோஸ் பண்ணேன்னா என்னுடைய ஷோல்டர் லைனுக்கு கீழே தான் இருக்குது விண்டோ லைன். ஸோ நல்ல வியூ, நாலாப்புறமும் நல்ல வியூ எனக்கு வந்து கிடைக்குது. ஓகே ரைட். என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன இன்னொரு கிரவுஸ் என்ன தெரியுங்களா? இது மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி. மேலும் வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நான் வந்து செட்டிங் பண்ணியிருக்கேன் பெடல்ஸ் ரீதியாக. ஓகே, என்னோடய கால் வந்து நீட்டாக கம்ஃபர்டபுளாக எட்டுறதுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது நான் கிளச்சை ஆப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த முழங்கால் இங்கே உரசுற மாதிரியே இருக்குது. லைட்டாக உரசிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ கேப் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குன்னு வைங்களேன். இந்த டேஷ்போர்டு இந்த சென்டர் ஏரியாவுக்கும் என்னுடைய முட்டிக்கும். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன். இதை விட என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உரசும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இப்போ டேஷ்போர்டு காட்டுறதுக்கு நான் பின்னாடி தள்ளணும். ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோடைய ஃபுல் வியூ. பேஸ் வேரியன்ட் மாதிரியே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்குது. மழை வர மாதிரி இருந்தாலும் வெயில் இருக்குது. ஓகே ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படின்னு இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய டிஸ்பிளே. இது ஒரு மோனோக்ரோம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஓகே, கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி மோனோக்ரோம் தான். இந்த சென்டர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேரியரோடைய பேஸ் வேரியன்ட்ஸில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் இருக்குது. பட் ஓகே, தேவையான விஷயங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் என்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் டேங்க் டிஸ்பிளே இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் இருக்குது. மீதி எல்லா விஷயங்களும் இங்கே சென்டர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன இருக்குது? ட்ரிப் மீட்டர், ஏபி அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆடோமீட்டர், அவ்வளோதான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். மீதி எல்லாமே அதில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்.
டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மானிட்டரிங் சிஸ்டம் அந்த டிஸ்பிளே ஹைலைன் சிஸ்டம் அது கிடையாது. அது பரவாயில்ல, ஓகே தாங்க, ரைட். அண்ட் மேலே இது என்னத்துக்கு இது எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி எல்இடி டிஆர்எல்கான இண்டிகேட்டர். டாட்டாவோடைய ஜென்ரலாக எல்லா கார்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹேக் இருக்குது. எல்இடி டிஆர்எல் உங்களுக்கு எப்போவுமே எரிய வேண்டாம்னா அது வேணும்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நீட்டான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஹெட்லாம்ப் ஸ்டாக்கை நீங்கள் 2 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். எல்இடி டிஆர்எல் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வேணும்னா திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் எல்லா டாடா காருக்கும் உண்டு. அதுக்கப்புறம் ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் 4 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் ஹேரியர்லேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க, ஹேரியர் பேஸ் வேரியண்ட்டில். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது, பேசிக்காக இருக்குது. இதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணலவங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே உண்டு. அண்ட் ஹெட்லாம்போடைய ஸ்டாக்ஸோடைய டிசைன் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த டாடா கார்லையுமே இந்த மாதிரி சுவிச்சஸ், இந்த மாதிரி குவாலிட்டி நம்ம பார்த்தது இல்லை. வைப்பர் ஸ்டாக்கும் அதே மாதிரி தான், அதுவுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன், ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி. ஓகே, அந்த வகையில் நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் பார் மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் இருக்குங்க. இது வந்து டாப் வேரியன்ட்ஸில் சவுண்ட் பார் இங்கே வரும், ஆனால் இதில் எதுவும் இல்லை. இது வேணும்னா நீங்கள் எதாவது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். டாடா மோட்டர்ஸே எதாவது ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க, ஐ திங்க் ஸோ. அதுபோக டேஷ்போர்டில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஃபுல்லாக அந்த பியூர் கிரே ஃபினிஷில் எக்ஸ்டீரியர் என்ன கலர் வருதோ அதே கலரில் இங்கே இன்டீரியர் டேஷ்போர்டு பேனல் ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளோ ஆகுது. கிளாசி பிளாக், பிளாஸ்டிக் தான் இது. ஓகே, மெட்டல் எல்லாம் இல்லை, இது ஒரு பிளாஸ்டிக் பேனல். பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் அது சாஃப்டாக வரும், இதில் அது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக வருது. ஓகே, ஏசி வென்ட்ஸ் நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டி, டீசெண்டாக இருக்குது. த்ரோவும் நல்லாயிருக்கு, ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு ஏசி ரீதியாக இது ஆட்டோ ஏசி கிடையாது, மேனுவல் ஏசி தான், ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை. பட் எலக்ட்ரானிக் டச் பேஸ்டு கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. இது டச் பேனல் ஆக்சுவலி. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது அண்ட் இன்டர்னல் ரீசர்க்குலேஷன். டெம்பரேச்சர் நீங்கள் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாட் அண்ட் கோல்டு தான், டெம்பரேச்சரை ஆக்சுவலி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஹாட் அண்ட் கோல்டு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பரவாயில்ல, ஓகே. நார்மலாக பேசிக்காக ஸ்விட்சாக இல்லாமல் ஒரு மாதிரி இது பெட்டராக கொடுத்துருக்காங்களே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இங்கே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் எதுவுமே கிடையாது, நோ ஆடியோ சிஸ்டம். பட் இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். கூடிய விரைவிலேயே மார்க்கெட்டில் ஆக்சசரிஸ் வந்துடும். டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்க சார்பாகவும் ஆக்சசரிஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓகே, மேலே இங்கே அடிஷ்னல் ஸ்பீக்கர் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃபாகருக்கான வென்ட்ஸ். ஓகே, இதெல்லாமே இருக்குது. சென்டர் கன்சோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது செம ஸ்லிக்காக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸான் கர்வில் நம்ம பார்த்த அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனை விட இது சூப்பர் செம ஸ்லிக்காக இருக்குது. ஓட்டி பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது. புது பெட்ரோல் இன்ஜினோட பார்க்கலாம், எனவே எப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னு தெரியல. பட் இதுலேயுமே க்ரோம் ரிங், இந்த நல்ல ஹைலைட்ஸ் அதெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ், நீங்கள் இப்படி காலரை தூக்கி இப்படி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டாலுமே உங்களுக்கு எந்த டிஸ்பிளேயோ எதுவும் காட்டுறதில்ல, சென்சருக்கான மானிட்டர் டிஸ்பிளே எதுவும் கிடையாது. ஸ்டில் பரவாயில்ல. ஓகே, அண்ட் மற்றபடி சென்டர் கன்சோலில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு 5 வோல்ட்ஸ் சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, 3 ஆம்பியர். அதுபோக ரெகுலர் யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது, அது சார்ஜிங்க்கு மட்டும்தான். யூஎஸ்பிங்கிற அந்த சிம்பிள் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்லி ஃபார் சார்ஜிங், அந்த பெரிய யூஎஸ்பி. ஸோ அது வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுபோக ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ். அதுபோக இங்கே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் டாடா சியராவை பொறுத்தவரை. ஸோ ஸ்டாண்டர்டாகவே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்துடுது. நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் வண்டியை எடுக்க முடியாது, அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணிக்கலாங்க. இது பிரேக்கை நான் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பார்க்கிங் பிரேக்கை நான் ரிலீஸ் பண்ணேன்னு வைங்களேன், ரிலீஸ் ஆகிடும், அவ்வளோதான். பார்க்கிங் பிரேக் ஆஃப் ஆகிடும், வண்டியை நம்ம நகர்த்திக்கலாம். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு அது ஓகே. ஆட்டோமேட்டிக்னா தான் அது வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே ரிலீஸே பண்ண முடியாது, நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் வண்டியை நகர்த்த முடியும். மேனுவலுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கே அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, இது ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான். அதனால் வெறும் ரப்பர் பேடிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபோன் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஆம்ரெஸ்ட் வந்துடுது, ஆம்ரெஸ்ட்டை ஸ்லைடிங்கும் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கும் இந்த ஃபோன் ஸ்டோரேஜுக்கும் இடையில நல்ல ஸ்பேஸ் இருக்குது. 4 விரல் எனக்கு உள்ளே போகிற அளவுக்கு அதுக்கு மேலேயே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃபோன் வச்சாலும் ஃபோன் நசுங்காது, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட், உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் உண்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. டேஷ்போர்டை பொறுத்தவரை மேலே ரூஃபில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம், டே நைட் சுவிட்ச் மேனுவலி அட்ஜஸ்டபிள் அதுவும் இருக்குது. எலக்ட்ரானிக் சன்ரூஃப் இல்லை. ஓகே, சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் இல்லை, ஃபுல்லி மெட்டல் ரூஃப் தான்.
பட் ஓகே தாங்க. சன்ரூஃப் தேவையில்லை நினைக்கிறவங்களுக்கு இந்த பேஸ் வேரியண்ட் தான் இருக்குது. ஓகே, அதுபோக இங்கே எல்இடி ரூஃப் லைட்ஸ் தனித்தனியாக வந்துடுது, அதுவும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்பேக் ஆன் இண்டிகேஷன் அது இங்கே இருக்குது. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதுலேயுமே அந்த 8-வே அட்ஜஸ்டபிள் சன் வைசர் கொடுத்துருக்காங்க. கீழே இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று இருக்குது. அது போக இதை திருப்பி இப்படியும் ஸ்லைட் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. சன் வைசர் கோ டிரைவருக்கு மட்டும் இல்லை, டிரைவருக்கும் அதே விஷயம் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ பரவாயில்லைங்க, அந்த வகையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன இருக்குது? இந்த மிரர் கண்ட்ரோல் அண்ட் டோர் விண்டோ கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ டிரைவர் விண்டோவுக்கு ஒன் டச் டவுன் இருக்கா? கிடையாது. நோ, ஒன் டச் டவுனும் இல்லை, ஒன் டச் அப்பும் கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்குது, ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங்கான அந்த இண்டிகேஷனே இல்லை பாருங்கள். நார்மலாக டாப் அண்ட் வேரியண்ட்டில் இங்கேயும் ஒரு இண்டிகேஷன் வரும், அந்த பட்டன் நீங்கள் இந்த மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங் ஆகும். பட் அது இல்லை, அந்த இண்டிகேஷனே இல்லை. ஸோ எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. ஆனால் பவர் விண்டோ லாக்கிங்க்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மிரர் கண்ட்ரோல் ரைட்டு லெஃப்ட்டு எப்படியெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். பரவாயில்ல, பேஸ் வேரியண்ட்லேயுமே நான் மூச்சு முட்டை பேசுகிற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஏர்பேக்ஸ் 6 ஏர்பேக்ஸ் உண்டு, அதுக்கான இண்டிகேஷன் நல்லா பெருசாக போல்டாக கொடுத்துருக்காங்க எல்லா பில்லர்ஸ்லையுமே, அதுவும் நைஸ். அண்ட் ட்வீட்டருக்கு இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஏ பில்லரில் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், கடைசியாக நான் ஒன்று மறந்துட்டேன், க்ளவ் பாக்ஸ். ஸோ டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் அது ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது. நம்ம அட்வென்ச்சர் வேரியண்ட்லேயே பார்த்தோம், கூலிங் வசதியை கொடுக்கல. பேஸ் வேரியண்ட்டில் அதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. இது என்ன ஒரு டயக்ராம் என்னமோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபியூஸ் பாக்ஸோட டயக்ராம். இந்த டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸை நீங்கள் கழட்டிட்டு தான் ஃபியூஸ் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க, எது எது எங்கே இருக்குது ஃபியூஸ் அதை காட்டுறதுக்கு. ஓகே, பட் டீசெண்டான சைஸ், பரவாயில்லை. ரைட். ஸோ இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மூச்சு முட்டை பேச வச்சுருக்காங்க. வாங்க இப்போ பேக் சீட் போய் பார்க்கலாமா? டாடா சீராவுடைய பேக் சீட். ஓகே, நம்ம டாப் வேரியண்ட்டில் பேக் சீட்டில் உட்காந்துருக்கோம், மிட் லெவல் அட்வென்ச்சர் வேரியண்ட்லையுமே பேக் சீட்டில் உட்காந்துருக்கோம். ஆனால் பேஸ் வேரியண்ட் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஸ்பேஸ்லலாம் எந்த குறையுமே இல்லைங்க. அதே மாதிரி நல்ல தாராளமான ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் இந்த கேட்டகரியில் இது மோஸ்ட் ஸ்பேஷியஸான வண்டி இது அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். நல்ல சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது, ஹெட்ரூமும் பிரச்சனை இல்லை. பேனராமிக் சன்ரூஃப் இல்லைங்கிறதுனால ஹெட்ரூமும் நல்லாவே இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சுக்கு எனக்கு வந்து ஹெட்ரூம் கிடைக்குது மீதி வேரியன்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ ஓவரால் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, ஸ்கொயரான பாடி, அகலமும் நல்லா இருக்குது. ஸோ 3 பேர் இந்த இடத்துல ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். மெயினான ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ளோர் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளோர் நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாகவே செம்ம ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் உட்காந்தாலுமே நடுவில் இருக்கிற ஆளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க போகிறது இல்லை. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, பேஸ் வேரியன்ட்ஸில் நார்மலாக இந்த சன்பிளைண்ட் கர்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கார்களில், ஆனால் டாடா சீராவில் வந்துடுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், வெயில ஈஸியாகவே கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுபோக இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ் ட்வீட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதாவது இங்கே நீங்கள் பார்க்கலாம் பில்லரில், இது வந்து ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன். பேஸ் வேரியண்ட்டில் ஸ்பீக்கர்ஸும் ட்வீட்டர்ஸும் கிடையாது, பட் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. எனக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. டோர்ஸில் நம்ம மிட் வேரியண்ட்டில் பார்த்தோம் டெனிம் டைப் ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே அது பேஸ் வேரியண்ட்ஸ்லுமே கூட ஸ்டாண்டர்டாக வருதுங்க. அது வந்து ஒரு என்னை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர இடம்லாம் நல்லாவே இருக்குது. ஆம்ரெஸ்ட்லேயுமே பிளாக் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. கிளாசி பிளாக் பேனல் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது. மெட்டாலிக் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது, டோர் ஹேண்டில்ஸ் மட்டும் நார்மல் மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான், தட் இஸ் ஸ்டில் ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சீட்ஸோடைய மெட்டீரியல் இதுவுமே அதே சேம் டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதி மட்டும் பிளாக்ல இருக்குது. பட் பார்க்குறதுக்கும் அதுவே வந்து நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளான சீட்ஸாகவும் இருக்குது. ஆனால் 2 பேருக்கு மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 3 பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுபோக சென்டர் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம அட்வென்ச்சர் வேரியண்ட்லேயே பார்த்தோம், இல்லை 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸுமே அட்வென்ச்சர் வேரியண்ட்லேயும் கிடையாது. ஸோ பேஸ் வேரியண்ட்ஸில் ஆப்வியஸ்லி எதிர்பார்த்து தான் அந்த விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் உண்டு, சென்டர் பேசஞ்சருக்கும் சேர்த்து. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் உண்டு. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக வருது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஏர்பேக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. சைட்லேயுமே சேஃப்டிக்கு நல்லாயிருக்கும். க்ரீச்சர் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. நல்ல சேம் அதே குவாலிட்டி ஏசி வென்ட்ஸ் தான், பார்க்கவும் நல்லாயிருக்கு, த்ரூவும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுக்கலைங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங்காவது கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே கொடுக்கல, பிளாங்காக விட்டு வச்சுட்டாங்க. ஆனால் கிளாசி பிளாக் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னே தெரில. ஆனால் ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்கெட் இருக்குது, ஸோ அது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும்.
ஓகே. அண்ட் ஸ்டோரேஜுக்கு இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது ரெண்டு சைட்லேயுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அண்டு தனியாக இங்கே சைட்ஸில் எல்இடி லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஓகே. கிராப் ஹேண்டில்ஸும் இருக்குது. ஸோ அடிப்படை அத்தியாவசிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம்னு நினைக்கிறேன். பட் ஓகேவாக இருக்குது. இப்போ பேக் லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லா சீராவுக்கும் லக்கேஜ் ஸ்பேஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ 622 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க, அது எந்த வேரியண்ட்டாக இருந்தாலுமே. அது வந்து ஆக்சுவலி ரூஃப் வரைக்கும் சொல்கிறாங்கங்க. இது வந்து பாக்ஸி ஷேப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் உள்ள லக்கேஜ் ஏற்றிக்கலாம், அந்தளவுக்கு தாராளமாக கெப்பாசிட்டி இருக்குது. லிட்ரலி நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலும் ஃபர்னிச்சர் ஷிஃப்ட் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இருக்குது, கிளைம் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸில் ஃபீச்சர்ஸுங்கிறது சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை, அதே மாதிரி பூட் லேம்ப் இல்லை. பட் சர்ப்ரைசிங்லி இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க, அது ஒரு சர்ப்ரைசிங்கான பாயிண்ட்டாக இருக்குது. அது தவிர 2 சைட்லேயுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் 2 இருக்குது. ஓகே, அது வந்து நல்ல விஷயம். அண்ட் சப்வூஃபருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி சப்வூஃபர் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். தென் அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு நீங்கள் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை அப்படியே ஃப்ளாட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே பண்ணிங்கன்னா 100% யூனிட்டாக தான் வந்து ஃபோல்ட் ஆகும். 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங்கிறது நமக்கு அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக இங்கே நீங்கள் பார்க்கலாம், டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் ஒன்று இருக்குது. ஓகே, நான் இதை பார்த்தபோதே ஆக்சுவலி சந்தேகப்பட்டேன், டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் இருக்குது, ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு யோசித்தேன். ஸோ வண்டி கடியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் இல்லை. ஓகே, பேஸ் வேரியண்ட்ஸில் ஸ்டெப்னி கொடுக்கறது இல்லை, ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு வேக்கண்ட் ஸ்பேஸ் தான் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வண்டியில் பங்க்சர் ரிப்பேர் கிட் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், இதில் ஸ்பேர் வீல் கிடையாது. ஸோ எதிர்பார்த்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் ப்ராக்டிகாலிட்டி ஸ்பேஸ் ரீதியாக இந்த சியரா பேஸ் மாடலில் எந்த குறையும் இல்லை. மீதி டூல் கிட் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே சைடுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, பேனலுக்குள்ளே. ஓகே, இந்த பேக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஜாக்கெட் டூல் கிட்லாம் இருக்குது, நீங்கள் நீட்டாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ரைட், வாங்க இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா சீராவோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. என்னையை கேட்டிங்கன்னா, இந்த பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் தேவையான அடிப்படை அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மெயினாக உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது, கூடவே பவர் அட்ஜஸ்டபிள் ORVMs இருக்குது, 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, ரியர் சீட்ஸ்க்கு சன்பிளைண்ட் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, LED ஹெட் லேம்ப்ஸ், LED DRLs, LED டெயில் லேம்ப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக டாடா சீரா அந்த ஐகானிக் டிசைன் இதில் ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. என்னை பொறுத்தவரை சின்ன ஒரு கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம், அதுபோக ப்ராப்பராக இந்த வீல் கவர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்லையா கொடுத்துருக்காங்க. அடிப்படை அத்தியாவசிய விஷயங்கள் கவர் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. என்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் புத்தம்புது ரெவோட்ரான் 4 சிலிண்டர் பெட்ரோல் கொடுக்குறாங்க. என்ஜின் ஓடிட்டு தான் இருக்குது. எந்தளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேட்குது? எனக்கு தெரிஞ்சு நல்லா ரீஃபைண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து என்ஜின் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். இது தவிர டீசல் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ப்ராப்பரான பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது, கஸ்டமைசபிளான வேரியண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக எடுத்து இது நீங்கள் ஒரு க்ளீன் ஷீட்டாக நினச்சிட்டு இது மேலே எப்படி வேணாலும் ஓவியம் வரையலாம், எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுதான் இந்த வண்டியோடைய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த டாடா சீரா ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.